ஏன்னா அந்த காலத்தில் நானும் மணிவண்ணன் சாரெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா இப்படி தான் இருக்கும். இளவரசன் சாருக்கு நல்லா தெரியும். இது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். என்ன கொஞ்சம் சின்ன வயசு தான், ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கூடுதல் உற்சாகமெல்லாம் நாங்கள் வந்து யாருமே இங்கே இருக்க மாட்டோம், அங்கே தான் இருப்போம் பின்னாடி, இந்த பேனருக்கு பின்னாடி. ஏன் அதான் அதுதான் எங்களுடைய பட்சம். கண்டினியூஸாக 100 days படம். 1987 வந்து ஒரே நாளில் வந்து பாலைவன ரோஜாக்கள் ரிலீஸு, விடுஞ்சா கல்யாணி ரிலீஸு, ஒரே ஹீரோ ஒரே டைரக்டர், 2 100 days. பாலைவன ரோஜாக்கள் 100வது நாள் விழா. எல்லோரும் வந்துக்கிட்ட, எப்பா இன்னைக்கு கலைஞர் தலைமையில் ஃபங்க்ஷனு, கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் டீம் கொஞ்சம் டீசெண்டாக இருந்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கு, தயவுசெய்து பேனருக்கு பின்னாடி போகாதீங்க, கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்கன்னு சொல்லி. அப்படி அடுத்தது வந்து ஜல்லிக்கட்டு படம் 100ஆம் நாள் விழா. அப்போ முதலமைச்சர் வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கெஞ்சுறான், ஐயோ அவர் வருவார்ப்பா, எல்லாரும் கொஞ்சம் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அப்படி கெஞ்சி எங்களை